ஒரு காட்டிற்கு சென்றால் அங்கு கோணலாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டப்படாமல் அப்படியே இருக்கும். ஆனால் மிக நேராக மிக அழகாக வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த மரம் உபயோகமானது, அது வளைந்து கொடுக்காது. உங்கள் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. நீங்கள் நேர்மையாக இருப்பதால் தான், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் தான், நீங்கள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பதால் தான் இன்று சிலர் உங்களை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க எப்போதாவது தனியாக உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? நண்பர்களே, இன்றைய உலகம் ஒரு போர்க்களம். இங்கே நல்லவனாக இருப்பது மட்டும் போதாது, அறிவாளியாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல மனசு மட்டும் இருந்தால் உலகம் உங்களை மதிக்கும் என்று நினைப்பது ஒரு பெரிய தவறு. நல்ல மனசு இருந்தாலும் அதற்கு பாதுகாப்பாக அறிவு, எல்லை, தன்னம்பிக்கை, அமைதி மற்றும் எச்சரிக்கை வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் சொன்ன 5 கடுமையான உண்மைகள் இன்று உங்கள் கண்ணை திறக்கப் போகிறது. இந்த வீடியோவின் கடைசி நிமிடம் வரை நீங்கள் கேட்கப் போகும் விஷயங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரும் எளிதில் ஏமாற்ற முடியாத ஒரு கவசமாக மாறும். நாம் எல்லோரும் வளர்க்கப்படும் போது நல்லவனாயிரு, யாருக்கும் துரோகம் செய்யாதே, யாரையும் காயப்படுத்தாதே என்றுதான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறோம். அது தவறில்லை. ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால், நல்லவன் என்ற பெயரில் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தால் இறுதியில் உங்கள் அமைதியையும் உங்கள் மதிப்பையும் உங்கள் நேரத்தையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஒரு எல்லைக்கு மேல் நாம் காட்டும் அன்பு நம்முடைய பலவீனமாக மாறுகிறது. உங்கள் தயாள குணத்தை மற்றவர்கள் ஒரு வசதியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் மன்னித்துக் கொண்டே இருந்தால் அவர்கள் தவறு செய்வதை நிறுத்த மாட்டார்கள். மாறாக உங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக் கொள்வார்கள். பணம் கொடுத்து ஏமாறுவது, உறவுகளில் ஏமாறுவது, வேலையில் உங்கள் உழைப்பை மற்றவர்கள் திருடுவது, இவை அனைத்தும் நீங்கள் நல்லவர் என்பதால் மட்டும் நடப்பதில்லை, நீங்கள் அப்பாவியாக இருப்பதால் தான் நடக்கிறது. சாணக்கியர் சொல்கிறார், அதிகப்படியான நேர்மை ஒருவனை அழித்துவிடும். இது கேட்க கசப்பாக இருக்கலாம், ஆனால் இதுதான் நிதர்சனம். முதலாவது உண்மை, அதிக நேர்மை ஆபத்தானது. சாணக்கிய நீதியில் ஒரு ஸ்லோகம் உண்டு. காட்டில் ஒரு தச்சன் மரம் வெட்டச் சென்றால் அவன் முதலில் தேர்ந்தெடுப்பது நேராக இருக்கும் மரத்தை தான். அதுபோலத்தான் சமூகத்திலும் நீங்கள் மிகவும் வெளிப்படையான ஆளாக இருந்தால், உங்கள் ரகசியங்கள் அனைத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டால், எதிரிகளுக்கு உங்களை வீழ்த்துவது மிக எளிதாகிவிடும். நேர்மை என்பது உயர்ந்த குணம். ஆனால் எல்லோரிடமும் எல்லா உண்மையையும் சொல்லிவிடுவது அறிவு அல்ல. சில உண்மைகள் உங்கள் உள்ளத்திற்குள் இருக்க வேண்டும். சில திட்டங்கள் வெற்றி பெறும் வரை ரகசியமாக இருக்க வேண்டும். சில காயங்கள் ஆறும் வரை அமைதியாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு அலுவலகத்தில் மிக கடுமையாக உழைக்கும் ஒரு நல்லவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனிடம் இந்த வேலையை முடித்துக் கொடு என்று சொன்னால் மறுக்க தெரியாமல் முடித்துக் கொடுப்பான். அவன் இரவு நேரம் வரை உழைப்பான். அவன் குடும்ப நேரத்தை இழப்பான். ஆனால் இறுதியில் பலன் யாருக்கு போகும்? அவனிடம் வேலை வாங்கிய மேலதிகாரிக்கே போகும். இங்கே அந்த பையன் நல்லவன், ஆனால் அவன் தன் எல்லையை வகுக்க தவறிவிட்டான். நல்லவன் என்ற பெயரில் தன்னைத்தானே சோர்வடைய செய்து விட்டான். அதனால் சாணக்கியர் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான்: நல்லவராக இருங்கள், ஆனால் உங்கள் மதிப்பை இழக்கும் அளவுக்கு நல்லவராக இருக்காதீர்கள். ஆனால் இதற்காக நாம் கெட்டவனாக மாறிவிட வேண்டுமா? நிச்சயமில்லை. சாணக்கியர் இதற்கு ஒரு மாற்று வழியை சொல்கிறார். அதை சொல்வதற்கு முன் இரண்டாவது உண்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது உங்கள் நடத்தை, உங்கள் குரல் மற்றும் உங்கள் பிம்பத்தை பற்றியது. இரண்டாவது உண்மை, விஷம் இல்லை என்றாலும் பாம்பு சீர வேண்டும். ஒரு பாம்பு இருக்கிறது, அதற்கு விஷமே இல்லை. ஆனால் அந்த பாம்பு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா தனக்கு விஷம் இல்லை என்று? எப்போதும் கூடாது. அது விஷம் இருப்பது போல சீறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் அதை கண்டு தூரமாக இருப்பார்கள். ஒருவேளை அது அமைதியாக இருந்தால் சிறிய குழந்தைகள் கூட அதை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள். வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்யாவிட்டாலும் உங்களை யாரும் அசைக்க முடியாது என்கிற ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் சத்தமாக பேச வேண்டிய அவசியமில்லை, யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் உங்கள் அமைதிக்கு பின்னால் ஒரு வலிமை இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். நீங்கள் ரொம்ப சாது, எதை சொன்னாலும் செய்வான் என்கிற பெயரை எடுத்துவிட்டால் உலகம் உங்களை மிதிக்க தொடங்கும்.
ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் முடிவில் உறுதியாக இருந்தால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். யாராவது உங்களிடம் தவறாக நடந்தால் ஒரு முறை மன்னியுங்கள், இரண்டாவது முறை எச்சரியுங்கள், மூன்றாவது முறை அமைதியாக விலகுங்கள். இது கோபமல்ல, இது சுயமரியாதை. உங்கள் பலத்தை எப்போதும் வெளிக்காட்டாதீர்கள், ஆனால் நீங்கள் பலவீனமல்ல என்பதை அவ்வப்போது உணர்த்தி கொண்டே இருங்கள். இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நடந்திருக்கிறதா? நீங்கள் அமைதியாக இருந்ததை பார்த்து யாராவது உங்களை மட்டம் தட்டி இருக்கிறார்களா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஆழமான கருத்துக்களுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மூன்றாவது உண்மை, யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், தங்கம் சுத்தமானதா என்பதை உரசி பார்த்து, தட்டி பார்த்து, நெருப்பில் வாட்டி பார்த்து தான் கண்டுபிடிக்கிறோம். அதே போலத்தான் ஒரு மனிதனை 4 விஷயங்களை வைத்து சோதிக்க வேண்டும்: அவனது தியாகம், அவனது குணம், அவனது தகுதி, அவனது செயல். நம்மில் பல பேர் செய்யும் தவறு என்ன தெரியுமா? ஒருவருடன் பழகிய சில நாட்களிலேயே அவர்கள் நல்லவர்கள் என்று முடிவு செய்து நம் வீட்டு ரகசியங்களையும் பொருளாதார சூழ்நிலையையும் மனவேதனைகளையும் அவர்களிடம் கொட்டிவிடுகிறோம். சிலர் உங்கள் கதையை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் தருவதற்காக அல்ல, நாளை அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக. சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் ரகசியத்தை நீயே காப்பாற்றவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி காப்பாற்றுவார்கள்? உங்களுக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் ஒரு எல்லையை தாண்டி எதையும் பகிராதீர்கள். உங்கள் கனவுகள், உங்கள் திட்டங்கள், உங்கள் பலவீனங்கள், உங்கள் குடும்ப பிரச்சனைகள் இவையெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல. ஏனென்றால் இன்று உங்களுக்கு நண்பராக இருப்பவர் நாளை உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடும். நம்பிக்கை வையுங்கள், ஆனால் கண்களை மூடி வைக்காதீர்கள். அன்பு கொடுங்கள், ஆனால் அறிவை தள்ளிவிடாதீர்கள். மனிதர்களை கவனியுங்கள், அவர்கள் பேசும் வார்த்தையை மட்டுமல்ல, அவர்கள் செய்யும் செயலை கவனியுங்கள். ஏனென்றால் வார்த்தை பல நேரம் முகமூடி, செயல்தான் உண்மை முகம். நான்காவது உண்மை, உங்கள் பலவீனத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள். ஒரு வேடன் மானை வேட்டையாட விரும்பினால் அவன் மானின் பலவீனம் என்ன என்று பார்ப்பான். அது எங்கு ஓடும், எப்போது பயப்படும், எந்த சத்தத்துக்கு திடுக்கியிடும். இதை தெரிந்து கொண்டால் அவனுக்கு வேட்டை எளிதாகிவிடும். மனிதர்களும் அப்படித்தான். உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் உங்கள் பலத்தை விட உங்கள் பலவீனத்தை தான் தேடுவார்கள். உங்களுக்கு எதற்கு பயப்படுகிறீர்கள்? எதற்கு உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? எது உங்களை அழ வைக்கும்? யாருடைய வார்த்தை உங்களை உடைத்துவிடும்? இந்த தகவல்கள் தவறான மனிதர்களின் கையில் கிடைத்தால் அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த தொடங்கி விடுவார்கள். சாணக்கியர் காலத்து அரசியலில் மட்டுமல்ல, இன்றைய கார்ப்பரேட் உலகத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் கூட இது பொருந்தும். சிலர் உங்கள் காயங்களை ஆற்ற வரமாட்டார்கள். அந்த காயத்தின் ஆழத்தை அளந்து பார்த்து அடுத்த முறை அங்கேயே குத்த வருவார்கள். அதனால் உங்கள் காயங்களை நீங்களே ஆற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வலியை எல்லோரிடமும் அறிவிக்காதீர்கள். உங்கள் தோல்வியை உலகம் அறியும்படி அழாதீர்கள். அமைதியாக கற்றுக்கொள்ளுங்கள், அமைதியாக பலமடையுங்கள். ஏனென்றால் உலகம் பல நேரம் காயங்களின் மேல் உப்பை தடவத்தான் விரும்புமே தவிர மருந்து போடாது. ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான உண்மை, உங்களை விட தகுதி குறைந்தவர்களுடன் நட்பு கொள்ளாதீர்கள். இதற்கு பொருள் ஏழை பணக்காரன் வித்தியாசம் அல்ல, குணத்தில் தரம் குறைந்தவர்களுடன் பழகாதீர்கள் என்பதுதான். ஒருவரிடம் பணம் இல்லாதது குறையல்ல, ஆனால் மனச்சாட்சி இல்லாதது மிகப்பெரிய குறை. ஒருவரிடம் பதவி இல்லாதது குறையல்ல, ஆனால் ஒழுக்கம் இல்லாதது ஆபத்து. நீங்கள் ஒரு வைரமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு கரிக்கட்டையுடன் சேர்ந்திருந்தால் நீங்களும் கருப்பாகவே தெரிவீர்கள். நீங்கள் நல்லவராக இருந்து தவறான ஒரு கூட்டத்தோடு பழகினால் இறுதியில் அவர்கள் செய்யும் தவறுக்கு நீங்கள் பலிகடாவாக்கப்படுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள் தன்னை விட அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களுடன் தான் நட்பு கொள்ள வேண்டும். உங்களை உயர்த்தும் மனிதர்களுடன் இருங்கள், உங்களை அமைதியாக்கும் மனிதர்களுடன் இருங்கள். உங்கள் கனவுகளை கேலி செய்யாமல் அதை மதிக்கும் மனிதர்களுடன் இருங்கள். நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம், ஆனால் தவறான நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கடன். நல்ல கூட்டம் உங்களை வளர்க்கும், தவறான கூட்டம் உங்களை மெதுவாக அழிக்கும். நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன இந்த உண்மைகள் உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் கொடுக்கும் வலி ஒரு உயிரை காப்பாற்றத்தான். அதுபோலத்தான் இந்த உண்மைகளும். இவை உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை விழிக்கச் செய்வதற்காக. நல்லவனாக இருங்கள், ஆனால் ஏமாளியாக இருக்காதீர்கள். அன்பு காட்டுங்கள், ஆனால் அடிமையாக இருக்காதீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஆனால் உங்களை அழித்துக் கொண்டு அல்ல.
உங்கள் நேரம் மதிப்புள்ளது, உங்கள் மன அமைதி மதிப்புள்ளது, உங்கள் நம்பிக்கை மதிப்புள்ளது. அதை யாரிடமும் இலவசமாக கொடுக்காதீர்கள். சாணக்கியரின் இந்த வரிகளை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் ஒரு சந்தை. இங்கே நீங்கள் உங்களை சரியாக விலை பேச தெரியவில்லை என்றால் நீங்கள் இலவசமாக எடுத்துச் செல்லப்படுவீர்கள். உங்கள் மதிப்பு என்ன என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். உங்கள் எல்லையை நீங்களே அமைக்குங்கள். உங்கள் அமைதியை நீங்களே காப்பாற்றுங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.